அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு சையத் வியூ. என்ன நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:51. இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா, நம்ம பானூர் அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பு தான் போகிறேன். என்ன வாங்கணும்னா பேட்டரி, அதுக்கப்புறம் ஹவாமா. அந்த ஹவாமானாக்கா வாட்டர் கண்ட்ரோலு. அதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வந்தாச்சுங்க பானூருக்கு. வந்துட்டு இப்போ போய் வாங்கிட்டு வரணும். பேட்டரின்னு சொன்னார். என்ன பேட்டரின்னு சொல்லலை, எதுக்குள்ள பேட்டரின்னு சொல்லலை, வெறும் பேட்டரி ஹவாமா அப்படின்னு சொல்லார். ஹவாமானாக்கா வாட்டர் கண்ட்ரோலு. அது வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ஆகாமல் அது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறக்கூடிய அந்த இது. அது போயிட்டு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நல்லா இருந்தார், இன்றைக்கி கோவப்பட்டு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? பானூருக்கு போயிட்டு நம்ம அந்த ஹவாமா, அதுக்கப்புறம் பெட்டரி, அப்புறம் ஃபிட்டரி, இந்த மூணையும் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்க நம்ம பாய் தான். பாய் ஹாய் போலாம். சரிங்களா? இப்போ இதை வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இவரை திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 88 ரியாலுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகிறேன். ஹவாமாவும் பெட்டரியும் வாங்கிட்டு போகிறேன். பெட்டரினாக்கா உள்ளாக்க வந்து மேலே உள்ள டேங்கை கீழே ப்ரெஷர் மூலிமா எடுத்து கொடுக்குறது. ऊपर का टैंक है ना, ऊपर का टैंक में अंदर हवा में एक बैटरी रखता है ना, इलेक्ट्रॉनिक बैटरी, इलेक्ट्रिकल बैटरी. वो रखेगा तो पानी खींचता है, ओवरफुल नहीं होता है. அதாவது ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லாக வந்து ஓவர்ஃபுல் ஆகி வெளியில் வராது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. பட் அவர் சொன்னார் பேட்டரி ஹவாமான்னு சொல்லியிருக்காரு. பட் ரெண்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். தேவைன்னா கொடுத்துக்கலாம், தேவையில்லைனாக்கா அப்படியே மாட்டிட்டு வந்துடுறோம். இப்போது நான் வந்து இந்த பானூரில் ஜாமான்லாம் வாங்கிட்டு, அதாவது ஹவாமாவுடைய அந்த அட்டாச் பேட்டரி வருது இல்லையா, அந்த தண்ணி ஓவர்ஃபுல் ஆக்காமல் இருக்கிறதுக்கு, அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம பாய், ஒரு ஹைதராபாத் பாய் பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை கூட்டிகிட்டு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பானூருக்கு வந்தாக்கா நம்ம முதலாளி உட்காந்துருக்காரு. பானூர் முதலாளி. அவர்கிட்ட கேட்டதுக்கு, அண்ணா என்ன எப்படி சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளை காட்டுறேன். ஓகே, இவங்க தான் அந்த முதலாளி. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சௌக்கியமா? இவங்க தான் வந்து நம்ம பானூருடைய முதலாளி. ஃப்ரம் கேரளாவில் எங்கே சொன்னீங்க? கண்ணூர் தலச்சி. பானூர். அந்த பானூர்னு அந்த இது அப்படியே இதுக்கு பார்த்தீங்களா? இந்த பானூர் வந்து மொத்தம் 8 பிரான்ச் இருக்குதான். எந்தெந்த பிரான்ச் இருக்கு, எங்கெங்க? இல்லை, எது ஸ்தலத்தில் உண்டு? துகையில், ரிமாஷ் பக்கத்தில், அதுவும் வந்து துகையில் தான் வரும். ஓகே. பின்ன மதன கலிஃபாவில் ஒன்று, 3 துகையில். நார்த்தா சவுத்தா? சவுத்தில் 4 எங்க எக்ஸிட் 5. அப்புறம் ഇവിടെ ഇരിക്കും. ഇവിടെ മൈദർ ഇരിക്കുന്നു. മൈദറിൽ 6, ഹിലാൽ 2, 8 பிரான்ச். மாஷா அல்லாஹ். நம்ம முதலாளி எவ்வளோ ஒரு சிம்பிளாக உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாப்பு வச்சுருக்கிற முதலாளி எப்படி சிம்பிளாக அழகாக வந்து உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். நம்மளை மாதிரி மனுஷன்ட்ட கூப்பிட்டு வச்சு பேசுவாப்புல, கை கொடுத்து என்ன எப்படி சௌக்கியமா எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாப்புல. எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் நம்ம பானூர். ஆமாம், சொந்த ஆள் பார்த்தீங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி பிரான்ச் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்தெந்த பிரான்ச்சுக்கு போனாலும் நம்ம பேரை சொல்லுங்கள். சையத் வியூன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம நேமை சொல்லி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, ஓகேவா? இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம முதலாளிக்கு வந்து நம்ம வந்து ஒரு சொன்னேன், இந்த மாதிரி வந்து நம்ம டிரைவர்லாம் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு வாங்கும்போது, அப்போ நமக்கு தெரிஞ்ச கடைக்கு போனாக்கா ஏதோ நமக்கு 5-10 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ஓனர் காசு தர மாட்டாங்க, இவங்க இதில் இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி நம்ம ஓனர்கிட்டே வந்து பேசி இது பண்ணியாச்சு. நம்ம ஓனர்னால் நம்ம பானூர் ஓனர், ஓகேவா? சரி, ஓகே. சையத் வியூவை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க பானூரில் போயிட்டு, ஓகேவா? இப்போ நேரம் கரெக்டாக 12:34. இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா ஹிலாலில் போயிட்டு அங்கே ஒரு வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த இருக்குது பாருங்கள் ஜாமான். அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சாக்கு வச்சுருக்காங்க.
ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அது வந்து அல் அரபி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் போவேணும். அப்புறம் நான் அப்போதே அந்த ப்ளம்பரை கூட்டிகிட்டு வந்தேன் இல்லையா, ப்ளம்பரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஹவாமா மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பெத்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதான். அது வந்து எப்படின்னா தண்ணி வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுக்குறது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஓனர் சொல்லற அது வந்து பெத்தரி ஃபித்தரி அப்படின்னு சொன்னாக்கா 5 ஃபிட்டரை தான் ஃபிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் முதலாளி சொன்னது வந்து பித்தரி அப்படின்னு சொன்னார். அப்போது பேட்டரிக்கும் அவங்க பெத்தரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் பெத்தரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா பெத்தரின்னு சொல்கிறாங்க, ஒருவேளை பேட்டரி வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேட்டரியும் வாங்கிட்டு ஹவாமா வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதலாளி ஃபோன் அடித்தேன், என்ன பாப்பா இந்த மாதிரி ஆள் வேணுமா அப்படின்னா, நான் தான் சொன்னேன் பித்தரி அப்படின்னு. எனக்கு பித்தரினா ஒன்றும் புரியலை பாப்பா, அதான் வந்து சொன்னேன். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அவர் கொஞ்சம் லைட்டாக கோபமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் படிச்சுக்கிட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே கூலாக போயிட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேங்க. இப்போ நான் வந்து ஹிலாலுக்கு போகிறேன். முதலாளியம்மா கரெக்டாக அந்த சாப்பிட்ற டயத்தில் வேலையை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 வண்டி நிற்கிது. எதுக்காக வேண்டி நிற்கிதுனாக்கா, இங்கே வந்து இந்த மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரம் வந்து இலந்தப்பழ மரம். ஸோ பெருசு. இந்த இலந்தப்பழ மரத்துக்கு இடையில தான் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு சும்மா இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற டிரைவர்மார்கள்லாம் இங்கே வருவாங்க. இங்கே வந்தோடனே இந்த மரத்தை பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபீல் வந்து நம்ம ஊர் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வர்றாங்க. இது எதுக்காக வேண்டி காட்டினேன்னாக்கா, இங்கேயும் வந்து இந்த மாதிரி மரத்தை பார்த்தாலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது ஒரு ஃபீல் எங்களுக்கும் இருக்கும். அதை நீங்களும் பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக வேண்டி நான் காட்டினது. சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னலு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட் எடுத்து அடுத்த சிக்னலை ரைட் எடுத்து அப்படியே பிரிட்ஜுக்கு மேலே போட்டு கடைசியாக போனோம்னாக்கா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்து ஹிலால் சிக்னலு. அந்த சிக்னலில் நான் வந்து லெஃப்ட் எடுத்து போகணுங்க மொதல் சிக்னலில். சரி, ஹிலாலில் போயிட்டு பிலாலை பார்த்துட்டு வருவோம். ஹிலாலுக்குள்ளே நான் வந்துட்டேங்க. இதுதான் அல் அரபி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பின்புற பகுதி, சரிங்களா. முன்புற பகுதி வந்து நான் கிராஸ் ஆகி வந்துட்டேன். ஸோ இது இந்த இதையும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் காட்டியிருந்துருக்க மாட்டேன். இப்போ தான் இந்த ஏரியாவையும் நான் காட்டுறேன். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை வந்திருப்பேன் 10 வருஷத்தில். இதில் அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அதுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது, ரைட் சைடில் வரும். அந்த வீட்டில் தான் கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். அப்போனா இங்கே வந்து நம்ம இந்தியா டிரைவர் இருக்காங்க போல். முருங்கை மரம், இங்கேயும் முருங்கை மரம் இருக்குது. வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இலையெல்லாம் பழுத்துருச்சு போல். இந்த பக்கத்தில் நம்ம கிராஸ் ஆகிறது ரொம்ப கவனமாக கிராஸ் ஆகணும், ரொம்ப கவனமாக. ஓகே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அந்த வீடு தான் எவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். இப்போ ஹிலாலில் இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ போய் சாப்பிடணும், பசிக்குது. மணியை பார்த்தா 1:33 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நமக்கு அந்த சாப்பிட்ற டயத்தில் தான் முதலாளி அம்மா வேலை தர்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஒரு மாவு அரிப்பு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குது. இங்கே இருக்குது மாவு அரிப்பு. இந்த மாவு அரிப்பு எதுக்குன்னு கேட்டால், நம்ம சூக் வகஃபில் வந்து மசாலா அரைச்சது. ஆனால் அந்த பிஸி டயத்தில் அரைச்சதுனால நமக்கு 3 தடவை அரைக்கணும் மசாலாவை. ஒரு தடவை அந்த மசாலாவை உள்ளே தட்டுவாங்க, தட்டிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதுலேயுமே தகுடாக வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை அரைப்பாங்க, செகண்டு. அதுக்கப்புறம் தேர்டில் அரைக்கும் போது தான் எல்லாமே ஃபுல்லாக அரைக்கும். அப்புறம் தான் நம்ம ஊர்லேயும் அரைச்சி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து இப்படி அரைச்சி கொடுத்ததுனால என்ன பண்ணுறது? சரி, ஓகே, இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாவு அரிப்பு ஒரு 200 ரியால். 200 நம்ம ஊர் காசுக்கு 200 வரும், இங்கே உள்ள காசுக்கு ஒரு 9 ரியால். அதை வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதாங்க நம்ம வீடு. இதில் வந்து அப்படியே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போய் சாப்பிடுவோம், பசிக்குது. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்தேங்க. படுத்தா செம்ம தூக்கம், பயங்கர தூக்கம். ஏன்னா காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சிடுறது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இல்லை, ஒரே தொடர்ந்து வேலை இப்படிமா இருக்கும்போது உடம்பு செம்ம டயர்டாக இருந்துச்சு. படுத்து தூங்கிட்டேன்.
அப்புறம் முதலாளி அம்மா ஃபோன் அடித்தாங்க. எனக்கே வந்து சொனப்பு தெரியலன்னா எனக்கு வந்து அது இது தெரியல. தூங்கி நல்ல தூக்கமாக இருக்குது. அதோட என்ன பண்ணேன், சரி என்ன ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை எடுத்து முன்னாடி போய் நிப்பாட்டினா பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குன்னு. ஒரு லேண்ட் க்ரூசர் ஃபுல்லாக ஜாமான் தான். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாம் இல்லை அப்படியே போனேன் இல்லையா, அந்த இதுக்கு தான் போகணும். போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வரேன். பரவாயில்ல, ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படி. இப்போது ஹிலாலில் போய் ஜாமானெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நான் எனைஸ் மஜி. ஒரு ஹாய் சொன்னால் தான் என்ன, சாரி நான் ஏதோ ஒரு இதில் ஹாய் 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 வியூவர்ஸ், நம்மளோட சைது வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாய். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு நம்மளோட மச்சியோட வந்திருக்கோம். அவர் ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க வந்தார். அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிப்பார். நீங்கள் அவர் வாய் மூலமாக கேட்குறது பெஸ்ட்டாக இருக்குமென்னு நான் நினச்சிட்டு நான் பக்கத்தில் எல்லாரும் கேட்டுதிருக்கேன். வாங்க, இது உங்கள் சூர்யா FM 98 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வச்சு ரொம்ப சந்தோஷம். மச்சியை கூட்டிகிட்டு வந்ததில், அவர் நாட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் வந்து சந்திச்சு, சரி ஓகே வாங்க மச்சி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:53 ஆகுது. எங்கன்னா நான் சொன்னேன்ல ஹிலாலில் வந்து ஜாமானை கொடுத்துட்டு போகிறேன்னு முன்னாடியே வந்தேன். பட் அது வந்து எப்படின்னா கத்தாரில் இமாதி ஹாஸ்பிட்டல் ஹிலாலில் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னே உள்ள சிக்னலில் நான் லெஃப்ட் எடுத்து அந்த இதில் அல் அரபி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் போயிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ வந்து இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு இப்போ கொடுத்துட்டு நானும் மச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ போனோடனே முதலாளியம்மா வந்து இன்னும் வேலை ஏதாவது வச்சுருப்பாங்க. பாய்க்கு வந்து பிக்கப்பு கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் பிக்கப்பில். இப்போ நான் வந்து லேண்ட் க்ரூசர் எடுத்துக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கேன், பறவை மாதிரியா. வேலை தான் கஷ்டமாக இருக்குது, எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. போக அப்படி போயிட்டு பழகிறேன் என்னாச்சு. ஆமாம், சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ நேரம் 7:30. எங்கள் முதலாளியம்மா ஏற்றிக்கிட்டு நேராக மம்மூராவில் போய் அவங்களுடைய ஃப்ரெண்டை ஏற்றிக்கிட்டு நேராக வந்து எங்கே வந்திருக்கேன்னா அல்ரையானுக்கு வந்திருக்கிறேன். இது எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனேன்னா 6 மணிக்கு நான் கிளம்புனேன். 6 மணி கிளம்பி 6:30க்கு எங்கள் முதலாளியம்மாவுடைய ஃப்ரெண்டை ஏற்றிக்கிட்டு 7 மணிக்கு இங்கே வந்துட்டேன். இப்போ மணி வந்து 7:30, 7:35 ஆச்சு. இப்போ உள்ளே போயிருக்காங்க, பார்ட்டின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வண்டி வந்து நின்று இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வாசலில் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஷையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்லோரும் இறங்கி போகிறாங்க இல்லையா, நான் வந்து உள்ள வண்டிக்குள்ள உட்காந்துருக்கிறேன். ஏன்னா வாசலுக்கு பக்கத்தில் தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த இடத்துலையும் பார்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாசல்லையே தான் வண்டியை பார்க் வேறு பண்ணிக்கிறேன்னு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல. வெளியில் ஒவ்வொரு வண்டியாக வருது. மூஞ்சியில் செம்ம ப்ரைட்டாக அடித்து விடுறாங்க லைட்டு. சரி ஓகே, இப்போ அவங்கள ஏற்றிக்கிட்டு நேராக எங்கே போனோம்னா மம்மூராவில் போய் அவங்க ஃப்ரெண்டை போய் விட்டுட்டு இனி அப்புறம் வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிற வழியில் முதலாளியம்மா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஐ திங்க் போக சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க தம்பி, அவங்களுடைய மதர் எல்லாருமே வந்து எங்கள் முதலாளி அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, இன்றைக்கி என்ன வேலை பார்த்தீங்க, எப்படி என்ன ஏது அந்த மாதிரி பேசி இது பண்ணுறது வழக்கம். அதனால் வந்து அவங்க வருவாங்க. சரி ஓகே, நான் வண்டியில் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:28. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக முதலாளியம்மா வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் எத்தனை மணிக்கு வந்தாங்கனாக்கா 8:10க்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8:10க்கு வந்தாங்க. ஸோ அந்த இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 18 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நம்ம போனோம்னா அவ்வளோ தூரம் கிடையாது. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னாக்கா, இவங்களுக்கு வந்து 80 ஸ்பீடில் 70 தான் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, பசிக்குது, போயிட்டு வயிற்றுக்கு இறைய போட்டுருவோம். டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஆமாம், ஓகே. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி. ஸோ நேற்று வந்து தூங்குறதுக்கு கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 28. ஸோ நாளைக்கு March 1. சரிங்களா.
இது வந்து வீடியோ வந்து பிப்ரவரி 28 நைட்டு கத்தார் டயத்துக்கு 11 மணிக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலாளி வந்து கரெக்டாக பிப்ரவரிக்குள்ளேயே வந்து ஸோ நமக்கு வந்து சேலரியை கொடுத்துட்டாரு. நானும் வந்து சேலரியை வாங்கிட்டு வந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய சேலரி எவ்வளவு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலரி வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு பார்த்துக்கங்க சரிங்களா. அதுபோக இன்னொன்று நான் சொல்ல வேணும். இப்போது நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா கத்தாரில் புதுசாக 5 திராம், அதாவது நம்ம ஊரில் 5 காசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 காசு வந்து இப்போ புதுசாக கத்தாரில் விட்ருக்காங்க. எனக்கு நேற்று தான் இந்த காசு வந்து கிடைச்சது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 25 திராமு. 25 திராமு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 25 காசு, அதாவது நம்ம ஊரில் 4 நாள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 4 நாள்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் 5 திராமு, அதாவது 5 காசு, நம்ம ஊரில் இருக்கிற அந்த 5 காசு வந்து இங்கே வந்து தயாரித்து மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. என்கிட்ட வந்தது பார்த்திங்கன்னா 5 காசு, அதாவது 4 என்கிட்ட வந்து வந்திருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுலேயும் பாருங்கள், இது வந்து காப்பர்னு நினைக்கிறேன். ஆமாம், காப்பரில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த 25 காசு பார்த்திங்கனாக்கா சில்வரு. ஆனால் சில்வரு 25 காசை விட இந்த 5 காசு பெருசாக இருக்குங்க. ஆமாம். அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. முதலாளி அம்மா வந்து சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு நானும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் முதலாளி வந்தார். முதலாளி வந்துட்டு சையத் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்ன பாபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தாங்க உங்களுடைய சம்பள காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். ஸோ தேங்க்யூ சொல்லி வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு பேங்கில் காசு அனுப்பணும், கடன் கொடுக்கணும், மொய் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் நிறையா இது செலவுகள் இருக்குது. இனி நோன்பு வருது, இனி அதுக்கு இதுக்கு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஸோ இந்த வரவை விட செலவு அதாவது வரவு வந்து என்ன சொல்லுவாங்க, வரவு இங்கே இருந்துச்சுன்னா செலவு இங்கே இருக்கு. அப்போனா என்ன ஆச்சு, வெயிட் அதிகமாக இருக்கிறது செலவு. ஸோ அதனால் செலவை பற்றி சொன்னேன். ஸோ வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்பும்போது நமக்கு வந்து இது வந்து ரியாலாக தெரியுது. நாளைக்கு நான் அனுப்பிவிட்டேன்னா ஊரில் போயிட்டு ரூபாயாக எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தேவைகள், எது எது தேவைகள், கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை, இது அப்புறம் ஃபோன் பில்லு, இப்படி பல பிரச்சனைகள்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது மணி வந்து பார்த்திங்கனாக்கா 11:10 தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சையத் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சையத். பை பை, குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.